ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு சில்லுன்னு ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஐட்டம் நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சிலது எங்கள் டிஸ்பிளேயில் நான் காமிக்கல, அதனால் சொல்கிறேன். ஸோ 1லேருந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு இந்த காய்ச்சின பாலையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த காய்ச்சின பாலில் ஊற்றிக்கணும். பாலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அடுத்தது இந்த ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 15லேருந்து 20 பாதாமை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்து அதோடய தோலை உரிச்சிட்டு அதையும் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு அடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணுன்னாக்கா பாலில் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த 2 பவுடர்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த 2 பேஸ்ட்டும் என்ன பண்ணோம்னாக்கா அந்த பாலுக்கு வந்து ஒரு திக்னஸை கொடுக்கும். ஸோ ஐஸ்கிரீம் பேட்டர் மாதிரி. ஸோ அதை நல்லா என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னாக்கா கைவிடாமல் கலரணும். அடுத்து சர்க்கரை போடணும். நான் அது 7 to 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் சர்க்கரை போட்டிருக்கேன். நடுவில் இன்பிட்வீனில் செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் இன்பிட்வீனில் செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட் தெரிஞ்சதால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் இதில் சர்க்கரை. திரும்பவும் சர்க்கரைக்கு பதில் நம்ம ஆப்ஷனலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ஸ்டு மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு முறை இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் அப்போ யூஸ் பண்ணேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்தது. வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப்புறம் இந்த குல்ஃபி அந்த மாதிரி டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த செகண்ட் டைம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னாக்கா சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணியும் பண்ணலாம் கண்டென்ஸ்டு மில்க் பதிலாக. ஸோ நம்ம நல்லா கைவிடாமல் லம்ஸ் வராமல் என்ன பண்ணணும்னாக்கா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு இன்னொரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் அது என்னென்னாக்கா மில்க் பவுடர், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு. ஸோ இந்த மாதிரி காய்ச்சி இதை என்ன பண்ணோம், திக்கானோடனே ஆற வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஜாரில் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மில்க்கை வந்து ஊற்றிக்கணும். இந்த திக்னிங் மில்க்கை ஊற்றிட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன் என்ன போடணும் அப்படின்னாக்கா மில்க் பவுடர் போட்டுக்கணும். நீங்கள் 4 to 5 ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுட்டு தேவையான அளவு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். தேவையான வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு அந்த சூடாக இருக்க பாலோடு நீங்கள் மிக்சியில் போட்டிங்கனாக்கா வெளியில் வந்துடும். ஆற வச்சு விப்பிங் மோடில் போட்டு இதை எடுத்திங்கனாக்கா நம்மளோட ஐஸ்கிரீம் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். அதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு, ஸோ அதாவது டைட்டாக மூடி இருக்கிற ஒரு பவுலில் ஊற்றிட்டு டைட் பண்ணி மூடிட்டு அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோன்னாக்கா 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து திருப்பியும் விப்பிங் பண்ணி திருப்பியும் 4 hours வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார்